வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நாமென்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த பேரை பார்த்து பயந்துராதீங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தர போறேன். ஒரு பாஸ்போர்ட்டை செக் பண்ற மாதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த டாபிக் உங்களுக்கு இன்கிரெடிபிளா ஈஸி ஆயிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நிறைய டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதோட கரெக்ட் நேம் என்ன? ஏ குளோரைட் பென்டமைன் கோபால்ட் 3 அயான், இல்ல பி பென்டமைன் குளோரைடோ கோபால்ட் 3 அயான். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரி நேம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா ஃபீல் ஆகும். ஆனா ஒரு கரெக்ட் சிஸ்டம் இருந்தா இது பெர்ஃபெக்ட்டா கிளியர் ஆயிடும். சோ நாம ஏன் ஒரு சிங்கிள் யூனிவர்சல் சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும்? இப்படி யோசிச்சு பாருங்க. இந்தியால இருக்கிற ஒரு சயின்டிஸ்டும் ஜப்பான்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்டும் ஒரே காம்பவுண்ட் பத்தி பேச ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேரும் வேற வேற பேர் யூஸ் பண்ணா எவ்வளவு பெரிய குழப்பம் வரும். சயின்டிஃபிக் ப்ராக்ரஸே ஸ்லோ ஆயிடும், ரைட்? அண்ட் அன்மைலே அப்படிதான் முன்னாடி இருந்துச்சு. ஒரே காம்பவுண்டுக்கு நிறைய பேர்கள் இருந்துச்சு. அதை யாரு கண்டுபிடிச்சாங்க, எந்த ஊர்ல இருந்தாங்கன்னு பொறுத்து பேரு மாறும். இதனால ரீசர்ச் பேப்பர்ஸ் படிக்கிறதும் ஐடியாஸை ஷேர் பண்றதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் தான் IUPAC நாமென்க்ளேச்சர். இது கெமிஸ்ட்ரியோட ஒரு யுனிவர்சல் ஸ்பெல்லிங் சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு தடவை நீங்க ரூல்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல எந்த மூலையிலிருந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவை பார்த்தாலும் அதை கரெக்டா நேம் பண்ணிடலாம். இல்ல எந்த பேரை படிச்சாலும் அதோடைய கரெக்ட் ஃபார்முலாவை எழுதிடலாம். சரி, ஆப்போட அந்த பேசிக் ஸ்பெல்லிங் ரூல்ஸை இப்ப கத்துக்கலாம். இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணா இது உண்மையாலே ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட பேரை எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த என்டையர் சிஸ்டமும் வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல அடங்கிடும். ஃபர்ஸ்ட், நம்ம லிகண்ட்ஸை நேம் பண்ணணும். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுத்தி ஹக் பண்ற மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸ் ஆர் அயன்ஸ் தான் லிகண்ட்ஸ். இங்க ரொம்ப முக்கியமான ரூல் என்னன்னா, லிகண்ட்ஸோட பேரு கண்டிப்பா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கணும். செகண்ட், நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நேம் பண்ணணும். அண்ட் தேர்ட், அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரோமன் நியூமரல்ஸ்ல பெராந்தசிஸ்குள்ள ஆட் பண்ணணும். இவ்ளோதான், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காமன் மிஸ்டேக் பண்றாங்க. கெமிக்கல் ஃபார்முலால லிகண்ட்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல நேம் பண்ணிடுவாங்க. அது தப்பு. கரெக்டான வழி என்னன்னா, ஃபார்முலால எப்படி இருந்தாலும் லிகண்ட் நேம்ஸை ஸ்ட்ரிக்டா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். இது ஒரு நான் நெகோஷியபிள் ரூல். இந்த ரூல்ஸை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான அனாலஜி வச்சிருக்கேன். இதை நம்ம பாஸ்போர்ட் அனாலஜின்னு சொல்லுவோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐ ப்ராமிஸ் நீங்க இந்த ரூல்ஸை மறக்கவே மாட்டீங்க. வாங்க இந்த அனாலஜியை பிரேக் டவுன் பண்ணலாம். ஒரு பாஸ்போர்ட்ல உங்க பேரும் வயசும் தான் உங்களோட கோர் ஐடென்டிட்டி. ஒரு கம்பவுண்ட்ல அந்த மெட்டலும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் தான் அதோட கோர் ஐடென்டிட்டி. அப்புறம் பாஸ்போர்ட்ல ஹைட்டு, ஐ கலர் மாதிரி ஐடென்டிஃபைங் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க லிகண்ட்ஸ் தான் அந்த காம்பவுண்டோட ஐடென்டிஃபைங் ஃபீச்சர்ஸ். ஒரு கன்சிஸ்டன்சிக்காக ஃபீச்சர்ஸை ஆல்பபெட்டிக்கலா லிஸ்ட் பண்ற மாதிரி நம்ம எப்பவுமே லிகண்ட்ஸை ஆல்பபெட்டிக்கலா தான் லிஸ்ட் பண்ணணும். கடைசியா பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ற கண்ட்ரி மாதிரி தான் காம்ப்ளெக்ஸோட ஓவரால் சார்ஜ். அதுதான் அந்த ஹோல் ஐடென்டிட்டிக்கு கான்டெக்ஸ்ட் கொடுக்குது. இப்போ நீங்க நினைக்கலாம், சார் இது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த ரூல்ஸை ரொம்ப ப்ரிசிஷனோட ஃபாலோ பண்றது அவ்வளோ கிரிட்டிக்கல். உண்மையா சொன்னா கரெக்டான நேமிங் உயிர்களை காப்பாத்தும், டெக்னாலஜியை முன்னாடி கொண்டு போகும். அது எப்படின்னு பார்க்கலாம். லைஃப் சேவிங் கேன்சர் ட்ரக் சிஸ்பிளாட்டின். அதை எடுத்துக்கோங்க. ஒரு கெமிஸ்ட் அதோட கரெக்ட் IUPAC நேமை யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்மசினால எக்ஸாக்டான கரெக்ட் மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா அந்த பேர்ல ஒரு சின்ன தப்பு. ஒரு லெட்டரை மாத்தினா கூட அதனால உருவாகிற மாலிக்யூல் வேலை செய்யாம போகலாம், இல்ல ஹார்ம்ஃபுல்லா கூட மாறலாம். இது என்ன காட்டுதுன்னா, நாமென்க்ளேச்சர் ஒரு அகாடமிக் எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, அது மெடிசின்ல ஒரு வைட்டல் பார்ட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ இந்த ப்ரிசிஷன் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வாங்க அந்த கேரோட நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளம்க்கு இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணலாம். COCl NH352+ காம்பவுண்ட்ல நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் லிகண்ட்ஸ் இருக்கு. NH3க்கு அமீன் அண்ட் Cl- குளோரிடோ. ஆல்பபெட்ல அமீன் தான் குளோரிடோக்கு முன்னாடி வரும். அதனால பேரு கண்டிப்பா அமீன் லிகண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால தான் கரெக்ட் ஆன்சர் பி, பென்டாமீன் குளோரிடோ கோபால்ட் 3 அயான். அந்த ஃபார்முலால இருக்கிற ஆர்டர் இங்க முக்கியமே கிடையாது. ஓகே, வாங்க ஒரு குவிக் ரீகேப்போட முடிக்கலாம். உங்க ரிவிஷனுக்கு இந்த 3 கீ பாயிண்ட்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதோ உங்களோட கீ டேக்அவேஸ். ஃபர்ஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமென்க்ளேச்சர்ங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற கெமிஸ்ட்க்கு ஒரு யூனிவர்சல் ஸ்பெல்லிங் சிஸ்டம். செகண்ட், அந்த பாஸ்போர்ட் அனாலஜியை யூஸ் பண்ணுங்க. ஃபீச்சர்ஸை யானி லிகண்ட்ஸை ஆல்பபெட்டிக்லி நேம் பண்ணிட்டு அப்புறம் கோர் ஐடென்டிட்டியை யானி மெட்டல் அண்ட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நேம் பண்ணுங்க. அண்ட் தேர்ட், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசிஷன் ரொம்ப முக்கியம். சிஸ்பிளாட்டின் மாதிரி லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு அது அவ்வளோ கிரிட்டிக்கல்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் இந்த பாஸ்போர்ட் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நாமன்கிளேச்சர்ல என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டீங்க. இந்த டாபிக் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா லைட்டா ஃபீல் ஆகும்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட்.